காஃபி டேபிள். இது வந்து காஃபி டேபிள். காஃபி டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு சோபா வந்து தயாரிப்பேன். சோபானா அந்த சைடு தான் டிசைன் காட்டும். வுட்ல நிறைய டிசைன் காட்டலாம். இன்னைக்கு நீங்க வந்து சைனா மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா விதவிதமான டிசைன் வரும். ரப்பர் வுட்ல தான் வரும். எல்லாமே ஸ்க்ரூ பிட்டிங்ல தான் வரும். இது அப்படி கிடையாது. ஒரு துளை எடுத்து நம்ம அந்த காலத்துல வாசக்கால், ஜன்னல் எப்படி இன்னைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோமோ அந்த மாதிரி தான் இந்த பொருள் எல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம். ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஃபி டேபிள் தயாரிக்கிறோம். எல்லாமே பியூர் மரம். மரத்தில் தான் போடுவோம். உட்டன் டாப் போடுவோம், இதில் கிளாஸ் டாப் போடுவோம், கிரைனைட் டாப் போடுவோம். இதுலேயே கொஞ்சம் மாடலாக வேணும், எனக்கு அதுலேயே ஏதாவது மாடலாக வேணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன கேட்கலாம் நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் பாருங்கள். இந்த டிசைன், இந்த சைட் டிசைன் பாருங்கள். இதுதான் டிசைன். இது காஃபி டேபிள் டிசைன். அப்படியே போய் பாருங்க, அந்த டிசைனுடைய சோபா இருக்கும். அங்கே போய் பாருங்க, அது பாருங்க. அந்த இடத்துல அந்த காஃபி டேபிளுக்கு ஏற்றது மாதிரி அந்த சோபா டிசைன் இருக்கும். ஒரு யூனிஃபார்மா இருக்கணும் இல்லையா? ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பொருள் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து வாங்க நம்ம சோபா பார்க்கலாம். நமக்கு வந்து பெரிய படம் வந்து கார்விங் போட்டு கட்டசல்லாம் போட்டு பயங்கரமான சோபாலாம் என்னாலையும் செய்ய முடியும். என்னாலையும் முடியாமலாம் இல்லை. இன்னைக்கு யார் துடைக்கிறது, யார் மெயின்டைன் பண்ணுறது பொருளை? அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்துங்க. இந்த சோபாலாம் பார்த்துங்க, ஒரு பிளைனாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் கடையை பொறுத்தவரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற பொருளையும் நல்லா செஞ்சு விடுவோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஒரு பொருளும் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். என்னை கூட பெட்டராக நிறைய பேர் செய்யலாம், இல்லைன்னு செய்யல. நான் என் பொருளை பற்றி தான் நான் பேச முடியும். மற்றவங்க பொருளை பற்றி பேச நம்மளால முடியாது. அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். குஷன்லாம் உட்காந்து அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்ட் ஆகும். அதாவது நீங்கள் கொடுக்குற பணம் தலைமுறைக்கு நிற்கும். ஒரே ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்னிச்சரே மறந்துடுவீங்க. அடுத்து நீங்களா இந்த பொருள் வேண்டாம், எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது, எங்கள் பாட்டனார் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு இந்த பொருள் உங்களுக்கு உழைக்கின்றதை இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் 4 சேர் போட்டு இந்த டைனிங்கை நான் சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். சேர் பார்த்தீங்கன்னா நல்லா பெண்டாக நல்லா இருக்கும். இந்த சேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிக்ஜாக் சேர்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 லெக் யூஸ் பண்ணுறேன். 3க்கு 3 லெக் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பை வந்து மைக்கால யூஸ் பண்ணுறேன். 3க்கு 3 லெக்கு. இதில் வந்து இந்த லெக்கை வந்து பிளைனாகவும் கொடுப்பேன். நீங்கள் சொல்லலாம் என்ன அழுக்கு படம்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கேன்? சில பேர் டிசைன் எதிர்பார்க்குறாங்க. இந்த டிசைன் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் இது அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை. இது வந்து 3க்கு 3 சைஸில் செஞ்சுருப்பேன். 4 சேர் கொடுத்துருப்பேன். இந்த மைக்கை ஏன் போடுறேன்னா டைனிங்கை